அஹாஹு ஃபல்யுஹ்பிர்ஹு அன்னஹு யுஹிப்பு. உங்களில் யாராவது ஒருவர் ஒரு சகோதரரை நேசித்தால் அவரிடம் உங்கள் நேசத்தை தெரியப்படுத்தி விடுங்கள். உங்களை நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் என்பதை என்று சொன்னார்கள். அந்த வகையிலே உங்கள் எல்லோரையும் அல்லாஹ்வுக்காக நாங்கள் நேசிக்கிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, விசேஷமாக இந்த சின்னாக்கள் தான் சுவரை தேடி போயிருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கிட்டவாங்க அல்லாஹ் செய்யலாம், கிட்டவாங்க அல்லாஹ் செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் தொடர் நிகழ்ச்சிகளை நீங்கள் நீண்ட நாள் ஒரு தொடராக செவியேற்றிருக்கிறீர்கள். அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜோடு அது முடிவடைந்தது. உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் இறுதியாக சொன்ன செய்திகள், அதை ஏன் நாங்கள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும் என்றால், நபிமார்களுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், ஏனைய மனிதர்களை போன்ற ஒரு விஷயம் நபிமார்களுடைய மரணம் கிடையாது. புகாரி கிரந்தத்தில் 4586வது செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு தெரிவு சுதந்திரத்தை கொடுப்பார். உயிரோடு உலகத்தில் வாழ்ந்து அல்லது அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தெரிவு செய்து மரணித்தது. இது தொடர்பாக நபிமார்களிடம் அல்லாஹு தஆலா கலந்துரையாடிவிட்டே ஒரு முடிவு அவர்களுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்படும். அப்படி என்றால் நபிமார்கள் தங்களுடைய அஜல் நெருங்குவதை உணர்ந்து கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்கள் ரசூலுல்லாவின் இறுதி கட்டத்தில் ரசூலுல்லாவுடைய அஜல் நெருங்கிவிட்டது என்பதை உணரக்கூடியதாக இருந்துச்சு. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நல்ல தரத்தில் பதிவு செய்யப்பட்டதாக ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். அதாவது இறுதி ஹஜ்ஜிலே அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்கிற குர்ஆனுடைய வசனம் இறங்குது. இந்த வசனம் இறங்கியவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தேம்பி தேம்பி அழுதார்கள். ஏன் என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் சொல்கிறார், மா பஅதல் கமால் இல்ல நுக்ஸான், பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது அப்படி என்றால் முழுமைப்படுத்தப்பட்ட பிறகு குறைவுதான் ஏற்படுறது, அதுக்கு பிறகு ஒரு பூர்த்தி வாரலை. அப்படி என்றால் ரசூலுல்லாவுடைய அஜல் நெருங்கி விட்டதோ என்பதாக சொன்னதாக ஒரு செய்தி வருது. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு செய்தி, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், இந்த சூரா இறக்கப்பட்ட நேரத்தில் இந்த சூராவுக்குரிய தஃப்சீரை சொல்கிற நேரத்தில் ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க, இந்த செய்தி ரசூலுல்லாவுடைய அஜல் நெருங்கி விட்டது என்பதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல நேரங்களில் தன்னுடைய அஜல் நெருங்கிய நேரம், நாங்கள் மௌத்தாக போகிறோம், இந்த உம்மத்தை விட்டு பிரிய போகிறோம் என்கிற அந்த தருணங்களில் சில விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள யமனுக்கு அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாவுடைய மௌத் நெருங்கின காலம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் திரும்பி வருகிற பொழுது என்னை சந்திக்க முடியாத ஒரு நிலைமை உருவாகலாம் அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேரம் நெருங்கிய பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பேசியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆண்டுகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமதான் மாதத்தில் அல் குர்ஆனை ஒரு விடுத்தம் என்னிடம் கேட்டு சரிபார்த்து கொள்வார்கள். நான் மௌத்தாகிற வருடம் 2 முறை அதை சரிபார்த்து கொண்டார்கள். எனவே என்னுடைய அஜல் நெருங்கி விட்டதாக நான் உணர்கிறேன் அப்படின்னா, எங்களை போன்று ரசூலுல்லாவுடைய மரணத்தை எடுக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மௌத்து நெருங்கியது வழங்குது. அப்படி வழங்கின நேரம் தான் கடுமையாக நேசித்த சமூகம் உறவுகளுக்கு
அவர் அந்த டைம்ல சொல்ற செய்தி என்பது முக்கியமான செய்தி. இன்னொரு செய்தியை பாருங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி ரமலான் மாதம் இஅ்திகாஃப் இருப்பாங்க பள்ளி வாயில்ல. எத்தனை நாள் இருக்கிறது? 10 நாள் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகிற வருஷம் எத்தனை நாள் இருந்தாங்க? 20 நாளாக எக்ஸ்ட்ரா 10 நாள் என்ன செய்றாங்க? இஅ்திகாஃப். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத் நெருங்கிற நேரம் பகீக்கு போவாங்க. 10,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மதீனாவின் மையவாடி போய் இரவு நேரத்தில் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். கியாமுல் லைல் தொழுகை தொழுதுட்டு சுபஹுக்கு முன்னாடி பகீக்கு போய் சஹாபாக்களுக்காக துஆ செய்வாங்க. இவை எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஜல் நெருங்குது. ரசூலுல்லாஹ் அதை ஃபீல் பண்றாங்க. நாங்கள் மௌத்தாக போகிறோம் என்பது தெரிந்த வேளையில் தான் உயிரிலும் கடுமையாக நேசித்த ஒரு சமூகத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை சொல்லிட்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு என்னையும் உங்களையும் நேசித்தார்கள் அப்படி என்றால் எங்களுக்கு தெரியும். ஒரு செய்தியை பார்க்குறோம் ஹதீதுகளில். ரசூலுல்லாஹ் ஒரு வசனத்தை ஓதுறாங்க அல் குர்ஆன்ல. அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை குர்ஆன் சொல்லுது. அந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுறாங்க. எப்படி ஓதுறாங்க? இன் துஅத்திபுஹும் ஃபஇன்னஹும் இபாது. இறைவா, இவர்களை நீ தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள். யார் சொன்னது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது. வ இன் தக்ஃபிர் லஹும், அவர்களை நீ மன்னித்தால் நீ மிகைத்தவன் உயர்ந்தவன் யா அல்லாஹ், நுட்பமானவன் இறைவா என்கிற வசனம் ரசூலுல்லாஹ் ஓதினவுடன் தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அழுதுட்டு சொல்றாங்க, அதாவது அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம உம்மதி அல்லாஹும்ம உம்மதி, இறைவா என் சமூகம், இறைவா என் சமூகம். ரசூலுல்லாஹ்க்கு தண்ட சமூகத்தில் ஞாபகங்கள் வந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது என்னது? யா அல்லாஹ், இவர்களை தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், உனக்கு அந்த உரிமை உண்டு, நீயே முடிவெடுப்பவன், அவர்களை நீ மன்னித்தால் நுட்பமானவன். ரசூலுல்லாஹ் இதை கேட்டவுடன் யா அல்லாஹ் என்னுடைய சமூகம் இறைவா, ஏண்ட உம்மத்தி யா அல்லாஹ் அப்படி என்று அழுகிறாங்க. அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட அனுப்புறாங்க. அல்லாஹ்க்கு தெரியும் ஏன் அழுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறான். முஹம்மதிட்ட சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உங்களுடைய சமூகம் விடயத்தில் உங்களை நாங்கள் மகிழ்ச்சி படுத்துவோம், புரிந்து கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா உடனடியாக அனுப்பி வைக்கிறத பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அஜல் நெருங்கிட்டு ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். இரண்டாவது, ரசூலுல்லாஹ் கடுமையாக நேசித்த உம்மத், இந்த உம்மத்துக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்தார்கள். இப்படியான ஒரு டைம்ல ரசூலுல்லாஹ் சொன்ன நசீஹத்துக்களும் உபதேசங்களும் முக்கியமானது. ரசூலுல்லாஹ் இப்போ மௌத்தானாங்க. ரபீஉல் அவ்வல் 12வது நாள் திங்கட்கிழமை இந்த உலகத்தை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரிகிறாங்க. இந்த பூமியில் ஏற்பட்ட மிக மிக சோகமான நிகழ்வு நடந்த நாள் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத். முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் அதை விட ஒரு சோகமான நாள் இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்ப நல்லடக்கம் செய்யப்படுறாங்க? திங்கட்கிழமை பகல் பொழுதுல மௌத்தாகிறாங்க. நல்லடக்கம் அவருடைய திருமேனி எப்பொழுது நடக்குது? செவ்வாய்க்கிழமை பகல் நேரம் அல்லது புதன்கிழமை இரவு. கிட்டத்தட்ட ஒரு நாள் அல்லது 1.5 நாள் ரசூலுல்லாஹ்வுடைய நல்லடக்கத்திற்கு எடுக்குது. பொதுவாக இஸ்லாம் ஒருத்தர் மௌத்தானால் வேகமாக அடக்கம் செய்யப்படுறதுன்னு செய்யுது, விரும்புது. ரசூலுல்லாஹ் அதை விரும்பினாங்க, சஹாபாக்கள் விரும்பினாங்க, நல்லறிஞர்கள் விரும்பினாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே இதுக்கு வழிகாட்டிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தானவுடன் நல்லடக்கம் செய்வதற்கு எவ்வளவு நேரமாகும்? கிட்டத்தட்ட 1.5 நாள் ஆகும். ஏன் இந்த தாமதம்? நியாயமான சில காரணங்களும். முதல் விஷயம் என்னென்னால், பனு இஸ்ரவேலர்கள்
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததி, அந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை நபிமார்கள் வந்தாங்க? நிறைய நபிமார்கள் வந்தாங்க. அப்ப அந்த சமூகத்துக்கு முன்னாடி ஒரு நபி வந்து மரணித்து அவரை அடக்கம் செய்த முன் அனுபவங்கள் அவர்களுக்கு உண்டு. சஹாபாக்களுக்கு அப்படியா? அவர்களின் வாழ்நாளில் முதலாவது ஒரு தூதர் மரணித்திருக்கிறார். புதுமையான சில பிரச்சனைகளை சஹாபாக்கள் எதிர்கொண்டாங்க. அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் மௌத்தா இல்லையா என்று தெரியாம இருக்கு. அப்பதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோரும் தீவிரமாக நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மரணிக்கலைங்கிறதுல உறுதியாகிறாங்க. அப்பதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை முத்தமிட்டு விட்டு, நீங்கள் உயிரோடு உள்ள பொழுதும் மௌத்தான பிறகும் நறுமணம் வீசுகிறீர்கள் என்று சொல்லிட்டு மிம்பர்ல ஏறி ஒரு அல் குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னது, நீங்கள் மரணித்தால், அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தானால் நீங்க புறமுதுகு காட்டி திரும்பி பேய்த்திருவீங்களா என்கிற வசனத்தை ஓதி அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துறாங்க. இதுக்கு ஒரு டைம் ஒன்று என்ன செஞ்சுச்சு, தேவைப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் மௌத்தா இல்லையா என்கிறத தீர்மானிக்கிறதுக்கு ஒரு நேரம் தேவைப்பட்டுச்சு. ரெண்டாவது ஒரு பிரச்சனை சஹாபாக்களுக்கு வந்துச்சு. ரசூலுல்லாஹ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் குளிப்பாற்றது? அல்லாஹ்வுடைய தூதரை யார் குளிப்பாற்றது? பெரிய ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, எல்லோரையும் போன்று ஆடைகளை களைந்து குளிப்பாட்டுவதா அல்லது அப்படியே ரசூலுல்லாஹ்வை வச்சு குளிப்பாட்டுவதா? சஹாபாக்கள் எல்லோரும் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள். பெரியோரு கவலை, பலி, மதீனாவே வெறிச்சோடி இருக்குது. கடைசியாக தீர்மானம் எடுக்கிறாங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, முக்கியமான நபித்தோழர்கள் சிலர் குளிப்பாற்றது தீர்மானத்துக்கு வராங்க. எப்படி குளிப்பாற்றது? அப்படியே ஆடையோடு வைத்த மாதிரியே குளிப்பாற்றாங்க. மூன்றாவது, அதுக்கு ஒரு நேரம் தேவைப்பட்டுச்சு. மூன்றாவது ஒரு பிரச்சனை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை நடாத்துறது யார்? என்னென்றால், ஜனாசா தொழுகை என்பது என்னது? மௌத்தானவருக்கு பாவ மன்னிப்பு துஆ செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இமாமத் செய்கிறது. யாரும் சஹாபாக்கள் முன்னுக்கு போவாங்களா? போவாங்களா? எல்லோரும் அப்படியே நிற்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு முடிவு காண முடியாமலே இருக்குது. கடைசியாக ஒட்டுமொத்த சஹாபாக்களும் என்ன முடிவெடுக்கிறாங்கன்றா, தனியே தொழுது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு, நீங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஒரு ஹதீஸ் படிச்சிருப்பீங்க. மஸ்ஜிது நபவியில 2 பேர் சத்தம் போட்டு பேசி கொண்டிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழைச்சி ஊரை விசாரிக்கிறாங்க. வெளியூர், உள்ளூர் என்றால் தண்டித்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியை பெரும்பாலும் நாங்க புரிஞ்சு கொள்றது, பள்ளியில சத்தம் போடக்கூடாது, அதுவும் இருக்குதான். அதுல அதை விட முக்கியமான பாயிண்ட் என்னண்டா, இந்த ஹதீஸை இமாம்கள் எதுக்குள்ள கொண்டு வருவாங்கடா, குர்ஆனுடைய வசனம் என்னது? நபியுடைய சத்தத்தை விட உங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டாம். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கணும். இதான் முஃமின்களுக்கு சொல்லப்பட்ட ஏவல். மஸ்ஜிது நபவி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயரை விட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. நாங்க போனா சலாம் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற இடத்தில் சத்தத்தை உயர்த்தலாமா? சஹாபாக்கள் அதை தாண்டி போகிற பொழுதெல்லாம் மிக கண்ணியமாக கடந்து போவாங்க. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அளவு நேசித்தார். இமாமத் செய்ய யாரும் ரெடியாக, கடைசியா சின்ன பிள்ளைகள், பெண்கள், ஆண்கள் என்று தனித்தனியே தொழுகிறாங்க. அப்ப அதுக்கு நீண்டத ஒரு நேரம், அந்த முடிவெட்டப்படுவதற்கும் அந்த தொழுகை நடாத்தப்படுவதற்கும் நீண்ட ஒரு நேரம் என்ன செய்து தேவைப்படுது. நாலாவது ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், ரசூலுல்லாவை எங்க நல்லடக்கம் செய்யறது? பொது மையவாடியிலா, பிரத்யேக மையவாடியா, எங்க நல்லடக்கம் செய்வது என்கிற ஒரு பிரச்சனை. இறுதியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்,
நபிமார்கள் எந்த இடத்தில் நல்லடக்கம் மரணிக்கிறார்களோ அதே இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும். எனவே ரசூலுல்லாஹ் இங்கு நல்லடக்கம் செய்யப்படட்டும் என்கிற தீர்மானம் எட்டப்படுது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரின் ஜனாதா நல்லடக்கம் தாமதமாவதற்கான காரணிகளை தவிர, ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை வைத்துவிட்டு சஹாபாக்கள் ஆட்சி பிரச்சனையை பேசினார்கள் என்பது மிக மிக மட்டகரமான கீழ்த்தரமான, வரலாற்றில் தவறான மனிதர்களின் வரலாற்றை படிக்கிற ஒரு புரிதல் இருக்கும், நல்ல மனிதர்களின் வரலாற்றை படிக்கிற பொழுது ஒரு புரிதல் இருக்கும். இங்கு சஹாபாக்களை படிக்கிற பொழுது மட்டகரமான புரிதலோடு வாசித்ததினால் வந்த விளைவு தான் அது வேற சப்ஜெக்ட். இந்த உரையின் பின்னாடி பார்த்துக் கொள்வோம். கனிமிகு சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நல்லடக்கம் செஞ்சாச்சு. அடக்கம் செஞ்சுட்டு மதீனா எப்படி இருக்கிறன்னா, சஹாபாக்கள் எல்லோரும் யாரோடும் ஒருவர் பேச முடியவில்லை. குடும்பத்தோடு சக மனிதர்களோடு தனித்தனியே இருப்பதாக உணர்றாங்க. ஒட்டுமொத்த மதீனாவும் மேல வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, வலா அத்தஹம்மலுல் மதீனா பிதுனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாத மதீனாவை என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை, என்னால் அதான் சொல்ல முடியல, மதீனாவில் இருக்க முடியல. நான் போகிற பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய நினைவுகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த உடத்தை விட்டு கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலீஃபா, தயவு செய்து எனக்கு அனுமதி தரணும்ங்கிறாங்க. ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வின் பிரிவு அவர்கள் எல்லோர் மனதிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ரசூலுல்லாஹ்வை ஜனாசாவை அடக்கம் செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதரை திரும்பி வாராங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற செய்தி, ஃபாத்திமா நாயி நிற்கிறாங்க. யாரு? அல்லாஹ்வுடைய தூதரின் மகள் ஃபாத்திமா நாயி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வை அடக்கி விட்டீர்களான்னு கேட்குறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆமிக்கிறாங்க. மண்ணை போட்டீர்களான்னு கேட்குறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலையை ஆட்டுகிறார்கள். ஃபாத்திமா நாய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது உங்களால் மண்ணை போட முடிந்ததான்னு கேட்குறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நானும் அழுதேன், ஃபாத்திமாவும் அழுதார்கள். அந்த அழுகையோடு எங்களுடைய சந்திப்பு அப்படியே கடந்தது என்று சொல்றாங்க. சஹாபாக்களின் மனோநிலைகள் இப்படித்தான் இருந்துச்சு. இந்த உலகத்தில் ஒரு முஃமினை பொறுத்தவரைக்கும் மிக மிக கஷ்டமான நாள் அந்த நாள், அல்லாஹ்வுடைய தூதரை பிரிந்த நாள். கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த இப்படியான ஒரு பிரிவு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்த நேரத்தில் அவருடைய இறுதி கட்ட தருவாயில் இந்த உம்மத்திற்கு சில செய்திகளை சொன்னார்கள். அது முக்கியமான செய்திகள். முதலாவது செய்தி முஸ்லிமிலே வருகிற செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க, லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ், உங்களில் எவரும் அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணங்களோடே மரணிக்கட்டும். நீங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டால், இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தாலும், எவ்வளவு சுமைகளை சந்தித்தாலும், நார் நாராக கிழிக்கப்பட்டாலும் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணங்களோடே மரணியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் தொழுகை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் ஒரு துவாவை ஓதுகிறோம். 2 துவா வருது ஹதீதுகளில். நாங்கள் ஒரு துவாவை ஓதுகிறோம். வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதீ ஃபதர் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை படைத்த ரப்பின் பால் என் முகத்தை நேராக வளைவு சுழிவின்றி திருப்பிக் கொள்கிறேன். அந்த பிரார்த்தனையில் தொடர்ச்சியில் நாங்கள் என்ன சொல்றோம்? அது இன்ன சலாத்தி, என்னுடைய தொழுகை, ஒ நுசுகி, என்னுடைய தியாகம், ஒ மஹ்யாய ஒ மமாதி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. என்ற தொழுகை, என்ற தியாகம், என்ற வாழ்வு, என்ற மௌத்து எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்படி என்றால் எது வந்தாலும் என் ரப்பு என்னோடு இருக்கிறான் என்கிற மனோநிலை என்பது முக்கியமான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொன்ன மிக மிக பிரதானமான ஒரு செய்தி. மௌத்தாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நிலைமை வந்தாலும் ஹுஸ்னுல் பன்,
அல்லாவை பற்றிய நல்லெண்ணம் என்பது முக்கியமானது. என்ன சோதனை வந்தாலும் ஒரு செய்தியை பாருங்க, முஸ்லிமிலே இறுதி பகுதியில் வருகிற ஒரு செய்தி. 4 மனிதர்களை அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து வெளியேற்றார். அழகான ஒரு செய்தி. 4 பேரையும் ஃபருத்தூஹும் இலல்லாஹ், அல்லாஹ் திருப்பி சொல்றான், மீண்டும் அவர்களை நரகத்தில் அனுப்புங்கள் என்று சொல்றான். அதுல ஒருத்தர் அல்லாஹ்வை திருப்பி பார்க்கிறார். யா அல்லாஹ், நீ என்னை வெளியேற்றுகின்ற பொழுது மீண்டும் என்னை திருப்பி அனுப்ப மாட்டாய் என்று நினைத்தேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. உன்னை பத்தி அப்படி நினைச்சேன் யா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நீங்க சொர்க்கம் போகின்றது, அந்த மனிதரை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார். அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணங்கள் இருக்குது, அது முக்கியமானது. அந்த நல்லெண்ணம் இருந்தா மலையை தூக்கி எங்கட தலையில வச்சாலும் கம்பீரமா நடந்துட்டு போகலாம். நபிமார்களுடைய நல்லறிஞர்களுடைய வரலாற்றில் இதான் நடந்துச்சு. நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றை படிச்சிருக்கோம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றை படிச்சிருக்கோம். நீண்ட நாளைக்கு பிறகு கிடைச்ச மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதாக கனவு கண்டாங்க. நபிமார்கள் காண்கின்ற கனவு இறைவனின் வஹி. அந்த கனவு எடுத்துட்டு மகன் வாராங்க. மகனை தன் கரத்தால் தந்தை அறுக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் எப்படி இருக்கு? அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வே சோதிக்கிறார், அறுக்கணும் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கனவை சொன்ன நேரத்தில், என் அருமை தந்தையே, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள், அறுக்கின்ற பொழுது பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை காண்பீர்கள் அப்படி என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அப்படி என்றால் அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணங்கள் முக்கியமானது. எங்களுக்கு சின்ன கஷ்டம் ஒன்று வந்தா நகையை கொண்டு போய் பேங்க்ல இட்டு வைக்கிறது சின்ன கஷ்டம். எந்த நகையும் கோல்டும் இல்லாம அல்லாஹ்வே அதெல்லாம் தந்து ஒரு கட்டத்துக்கு எங்களை கொண்டாந்து சேர்த்திருப்பாங்க. ஒரு கஷ்டம் வருது, அதை வித்துட்டு சல்லி எடுத்திருக்கலாம், சிம்பிள். ஒன்றுமில்லாத இருந்த என்னை இறைவன் தான் இதை தந்தான், இதை வித்தா திருப்பி நிச்சயம் தருவான் என்கிற அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் தொலைந்து போகுது. இதை வித்தா ஏற்கனவே தந்தவன் தான் நிச்சயம் எனக்கு தருவான் என்பதை அவர்கள் அந்த நேரத்தில் உணர மறுக்கிறார்கள். ஒன்றுமே இல்லாமல் இருந்திருப்பார்கள், கஷ்டப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ்வாக பல பாக்கியங்களை கொடுத்து ஒரு லெவலில் கொண்டு வந்திருப்பார். 1 கோடி 2 கோடி சம்பாதிச்சிருப்பார், வீடு கட்டிருப்பார், வாகனம் உண்டு வாங்கணும். ஒரு 5 மில்லியன் இருக்குது, 2 மில்லியன் குறவு, வட்டிக்குள்ள போவார். அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு தருவான், கொஞ்சம் காத்திருப்போம் என்கிற மனோநிலை வரல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவர் லைஃப்ல ஒரு செய்தி நடக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வோட மௌத்துக்கு பிறகு ஒருத்தர் ஹதியா கேட்டு வரார். ஹதியா கேட்டு வந்தவர் வெயிட் பண்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உள்ளுக்கு போய் சல்லியை தேறாங்க, ஏது மிருக்குதாங்க. அப்ப தேடுகின்ற பொழுது கொஞ்சம் காலதாமதமாயிடுச்சு, கொஞ்சம் டைம் எடுக்குது. வெளியே வந்தா அந்த ஹதியா கேட்டு வந்தவரை காணல. அவர் வெயிட் பண்ணி நின்றாரு, பொறுக்க முடியல. உடனே போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குதிரையின் அந்த கழுத்திலே இருந்த அந்த கடிவாரம், அந்த அது ஒன்று தொங்கி இருந்துச்சு, அதை எடுத்துட்டு அவர் பேசிட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணியாளரை அழைத்து மார்க்கெட்டுக்கு போய் அது வாங்கி வாங்கன்னு சொல்லி அவருக்கு கொடுக்க வைத்திருந்த பணத்தை அப்படியே இது வாங்குறதுக்கு கொடுத்தார். பணியாளர் மார்க்கெட் போய் பார்க்கிறாரு, இவங்கட அதே அந்த வார் மார்க்கெட்ல இருக்குது. அதே சல்லி பணத்தை கொடுத்துட்டு வாங்கி எடுத்துட்டு வாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை பார்த்தவுடன் புரிந்து கொள்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவசரப்பட்டு விட்டாரே, அவர் பொறுமையோடு இருந்திருந்தால் இதை ஹலாலாக பெற்றுக் கொண்டிருப்பாரே. அவருக்காக எடுத்த பணம் தானே. உங்களுக்கென்று அல்லாஹ் எழுதியது சிங்கத்தின் வாயில் இருந்தாலும் கிடைக்கும், உங்களுக்கென்று அல்லாஹ் எழுதாதது உங்கள் உள்ளங்கையில் இருந்தாலும் பறிக்கப்படுகிறது. அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணங்கள் இருக்கின்றன.
ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறதுக்கு 3 நாளைக்கு முந்தி நமக்கு சொன்ன முக்கியமான ஒரு செய்தியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் எங்களை வேண்டுமானால் தவறாக புரிந்து கொள்ளலாம். மனிதர்கள் எவ்வளவுதான் நெருக்கமாக பழகினாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் நாங்கள் நினைக்காத பேசாத ஒரு விடயத்திற்கு எதிரும் புதிருமாக புரிந்து கொள்வார்கள். எங்களோட கணவன் எங்களை பற்றி அப்படி புரிந்து கொள்ளலாம். 20 வருடம் வாழ்ந்த பிறகு எங்கள் மனைவி 30 வருடத்திற்கு பிறகும் எங்களை பற்றி தவறாக புரிந்து கொள்ளலாம். வாய்ப்புண்டு, இருக்குதா இல்லையா? பேரப்பிள்ளைகள் கண்ட பிறகும் பிரிந்தவர்கள் வாய்ப்புண்டு. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும். அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் தான் எங்களை சரியா அறிவான். மனிதர்கள் எங்களை சக மனிதர்களை புரிந்து கொள்தல் என்பது கஷ்டமானது, மிக கஷ்டமானது. உலகத்தில் மேத்ஸ் பாடம் படிச்சிடலாம், சயின்ஸ் பாடம் படிச்சிடலாம், எல்லாம் பாஸ் ஆகிடலாம். ஆனால் மிக மிக கஷ்டமானது சக மனிதர்களை புரிந்து கொள்வது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தவறான புரிதல் வரும். ஆனால் அல்லாஹ் தான் என்னையும் உங்களையும் சரியாக மதிப்பீடு செய்பவன், உள்ளங்களை அறிந்தவன். எனவே எந்த நிலைமை வந்தாலும் நாங்கள் ரப்பை பற்றிய நல்ல அபிப்பிராயங்களோடு நல்லெண்ணங்களோடு இருத்தல் என்பது முக்கியமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு அம்சம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண நேரம் நெருங்குகின்ற நேரத்தில் நடந்த இன்னொரு விஷயம். ஃபாத்திமா நாயகி ஈக்கிறாங்க, எங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதரினால் பேச முடியவில்லை. ஒரு ஒரு குச்சியை, மிஸ்வாக்கை கடித்து கொண்டிருப்பவரை உத்து பார்க்கிறார்கள். ஆயிஷா நாயகி அதை புரிந்து கொண்டு அதை வாங்கி கொடுத்த செய்திகளை பார்க்கிறோம். தண்ணீரை முகத்திலே தடாவி கொண்டிருக்கிறார்கள். சக்கராத்துடைய டைம். மகள் ஃபாத்திமா நாயகி கண்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகிலே அழைக்கிறார்கள், மகளோடு பேசுகிறாங்க. அந்த டைமில், அந்த நேரத்திலும் 2 செய்திகளை மகளோடு பேசுகிறாங்க. ஒரு செய்தி தன் மரணத்தை பற்றி சொல்கிறார்கள். 2வது செய்தி ஃபாத்திமா நாயகி அவசரமாக சந்திப்பார்கள் என்பதும் சுவர்க்கத்தில் அவருடைய அந்தஸ்து தொடர்பாகவும் சொல்கிறார்கள். ஒரு செய்திக்கு மகள் ஃபாத்திமா நாயகி அழுகிறாங்க, மற்ற செய்திக்கு சிரித்த செய்தியை பார்க்கணும். இது என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி நேரத்திலும் தன் பிள்ளைகளுடனான உரையாடலை தொடர்ந்தார். நாம் கடமையே இல்லாத பிள்ளைகளை, 7 வயதுக்கு குறைவான எங்கள் பிள்ளைகளை விரல் பிடித்து பள்ளி வாயலுக்கு அழைத்து வருகிறோம், முத்தமிடுகிறோம், உரையாடுகிறோம், தப்பு கிடையாது. ஆனால் கடமையாக்கப்பட்ட பிள்ளைகளை கண்டுகொள்வதே இல்லை. எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்குமான உறவு வளர வளர இறுக்கமாகும். அப்பதான் துனியாவையும் ஆகரத்தையும் இழக்காமல் குடும்பமாக சுவனம் சென்ற ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஃபெமிலியா சுவனம் செல்லணும் என்று ஆசைப்பட்டா பிள்ளைகளோடு கடைசி நேரம் வரையும் உரையாடல் தொடரும். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் கிணத்துல வீசினது யாரு? சகோதரர். யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது தெரியுமா இல்லையா? ஏதோ தவறு செஞ்சிருக்கிறாங்கிறது நல்லா தெரியும். அதை போல்டாவே சொன்னாங்க யக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி நேரம் வரைக்கும் அப்படியான பிள்ளைகளோடு கூட உறவாடி கொண்டே இருந்தார்கள். ஏதோ ஒரு புள்ளியில் அவன் மாறுவான், என் அன்பு அவன் தவறை மிகைக்கும் என்பதில் உறுதியாக இருந்தார். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இது ஹவர யாக்கூபல் மவுத், மவுத்து வந்த நேரத்தில் பிள்ளைகளிடம் கேட்கிறாங்க, நான் மவுத்தான பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. கடைசி நேரம் வரைக்கும் அவர்களோடு உரையாடி கொண்டே இருக்கிறாங்க. நாங்கள் திடீரென மவுத்தாக, யார் எப்போ மவுத்தாகும் மட்டும் தெரியாது. ஒருத்தர் சொத்தோட மவுத்தாகுவார், சின்ன சொத்தோ பெரிய சொத்தோ. மவுத்தானால் பிள்ளைகள் 5 பிள்ளைகள், எதுவும் பேசியிருக்க மாட்டோம், பிள்ளைகளோடு உறவாடி இருக்க மாட்டோம், வசியத் செய்திருக்க மாட்டோம். அவர்களோடு எந்த தருணங்களும் மகன் நான் மவுத்தானான், தாய் மகள் நான் மவுத்தானான்,
நாங்கள் உயிரோடு இருக்கிற பொழுது பேசுகின்ற வார்த்தையின் சரியான தரம் பிள்ளைகள்கிட்ட எப்போ வேலை செய்ய மாட்டா நாங்கள் மௌத்தான பிறகு எங்களுக்கு எல்லாம் ரிசல்ட் என்னன்னா உடனே கிடைக்கும். தாவத்திலையும் எழுத்து மூல தாவாய் இருக்கு, உரை மூல தாவாய் இருக்கு. உரை மூல தாவா என்னை பொறுத்த வரைக்கும் தாக்கம் கூடியதுதான். ஆனால் சில நேரங்களில் இஹ்லாஸ் குறைவா இருக்கு. ஏன்? அவுட்புட் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஒருத்தர் அழுவார், ஒருத்தர் கட்டி பிடிப்பார், ஒருத்தர் பாராட்டுவார், ஒருத்தர் மாஷா அல்லாம்பார், 4 ப்ரோக்ராம். ஆனால் எழுத்து வடிவ தாவாவில் அவுட்புட் உடன் என்ன செய்யாது, விளங்காது. இஹ்லாஸ் கொஞ்சம் என்ன செய்யும், பாதுகாக்கப்படும். எங்களோட பிள்ளைகளோடு நாங்கள் கடைசி வரைக்கும் உறவாடுதல், நெருக்கமான அந்த உறவை வளர்ந்த பிறகு அவன் கல்யாணம் முடிக்கட்டும், அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கட்டும், அதற்கு பிறகு என் மகனை மகளை முத்தமிட்டு எப்படி இருக்கிறீங்க, சிறு குழந்தை போன்ற அவர்களோடு உரையாடுதல் என்பது எங்களோட மௌத்துக்கு பிறகு அந்த வார்த்தைகளை இப்படி வச்சு பார்ப்பாங்க. திடீரென்று அவ்வளோ மௌத்தாயிரும். மூத்த மகன் 20 வயசு இருக்கும், ஆக பிந்தியவர் சிறிய வயசாயிருக்கும். மூத்தவர் மொத்தமாக என்ன செய்ய சுருட்டி எடுத்துருவார். நடக்குதா இல்லையா? ஏன்? எங்கள் உரையாடல் சரியாக இருக்கல். எங்கள் பிள்ளைகள் துண்டு துண்டாக பிரிஞ்சு நிற்பாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் நாங்கள் அவர்களுக்கு மத்தியில் நல்ல உரையாடல்களை, நல்ல புரிந்துணர்வுகளை, நல்ல சூழலை உருவாக்காமல் மௌத்தானோம். எங்களுக்கு தெரியும், அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தாகிற டைம் மூத்த மகனை கூப்பிட்டு சொல்றார், நிறைய சொத்து இருக்கு மகன், நிறைய கடனும் இருக்குது, நிறைய சொத்தும் இருக்குது, நிறைய கடனும் இருக்குது. மகன் மிச்சம் கவனம், சொத்தை வித்து கடனை கொடுங்க. வாப்பாக்கு இன்னும் மனைவிகள் இருக்கிறாங்க, அவங்களோட விஷயத்துல ரொம்ப பொறுப்பாக நடங்க. எல்லா விடயங்களையும் அழகான முறையில் அவர்களோடு உரையாடி இருப்பதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச முடியாத அந்த தருணத்திலும் தன் மகளோடு பேசினார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் தவறு செய்த பிள்ளைகளோடும் இறுதி நேரத்திலும் உரையாடலை துண்டிக்கவில்லை, பேசிக்கொண்டே இருந்தார்கள். சில நேரங்களில் என்ற மௌத்துக்கு பிறகு கூட இந்த வார்த்தைகள் சக்தி வாய்ந்ததாக அவரிடத்தில் மாறலாம். எனவே இது முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது. மூன்றாவது ஒரு அம்சம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தருவாயில் பேசிய செய்திகளில் முதன்மையான ஒரு விஷயம் அஸ்ஸலா. அஸ்ஸலா தொழுகை. தொழுகை உலகத்தில் பெரிய பாவம் என்னது? ஷிர்க், இணை வைத்தல். அதுக்கு அடுத்தது பெரிய பாவம் என்னது? விபச்சாரமா, மது அருந்துவதா, பெற்றோர்களை நோவினை செய்வதா? இவை எல்லாவற்றையும் பெரும் பாவம் என்னது? தொழுகையை விடுதல். தொழுகையை விடுதல் மிகப்பெரிய ஒரு பாவம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், என்ன மஸலகக்கும் ஃபீ ஸகர், ஸகர் நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது என்ன? நாங்கள் தொழாதவர்களாக இருந்தோம். தொழல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை மிக மிக வலியுறுத்தினார்கள். தன் இறுதி தருவாய் நான் மௌத்தாக போறேன், இந்த டைம் பேசுவது மிக மிக முக்கியமான செய்தியை தான் சொல்லிப்பாங்க. தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களோட துவா யாருக்கு நாங்கள் துவா செய்யறது? எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கு துவா செய்யும். நபிமார்கள் துவா அப்படி இருக்கிறது, பரம்பரைக்கே துவா செஞ்சாங்க, பரம்பரைக்கே துவா செஞ்சாங்க. என் பிள்ளை, என் பிள்ளட பிள்ளை, பிள்ளட பிள்ளை. ஏனென்றால் என்னுடைய துவாவுக்கு அல்லாஹ்விடத்தில் சக்தி உண்டு என்று நம்பினாங்க. அந்த நம்பிக்கைகள் இல்லை. நாங்கள் துவாவை சுருக்கி வச்சுக்கிறோம். நீங்க பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே அடிக்கப்பட்டு மலக்கு வந்து தண்டிக்க வேண்டுமா என்று கேட்ட நேரத்தில் அந்த தருணத்திலும் வேண்டாம், இவர்களின் அடுத்த தலைமுறையில் இருந்து அல்லாஹ்வை வழிபடக்கூடியவர்கள் வரலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த தலைமுறைகள் தொடர்பாக கவனம் எடுத்துக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி துஆ செஞ்சாங்க? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் துர்ரியதி, இறைவா என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்குவாயாக, என் பரம்பரையையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக மாற்றுவாயாக. பிள்ளைக்கு மட்டும் கேட்கல, தொழுகை எப்படி கேட்கிறாங்க? பரம்பரைக்கே கேட்கிறாங்க. எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே,
இந்த விஷயத்தில் தொழுகை ரசூலுல்லாவுடைய இறுதி வசியத்தில் நின்றும் உள்ள செய்திகள். நாங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு டீச்சிங் போகிறோம், மதர்சாவுக்கு லெக்சர் பண்ண போகிறோம், கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு. எவ்வளவு குற்ற உணர்வோட போகும். பிரின்சிபல் இருக்கிறார், சமாளிக்கணும். பொஸ் இருக்கிறார், சமாளிக்கணும். காரணம் சொல்லணும். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணணும். உள்ளுக்கு போகும். எப்பொழுதாவது ஜமாத்தை தவற விட்டு பள்ளிவாயலுக்குள் நுழைகிற பொழுது இந்த உணர்வுகளோடு நாங்கள் வந்திருக்கிறோம். வரலையே. பஸ் மிஸ் ஆனால் எவ்வளவு டென்ஷன் ஆகிடும். ஆஃபீஸ் கொஞ்சம் போகிற பொழுது வாகனம் நெரிசல் அடைந்து விடுத்தால் எவ்வளவு டென்ஷன் ஆகிடும். ஃபிங்கர் வைக்கணும், பதட்டம். எப்பொழுதாவது தொழுகை தவற விடப்படுகின்ற பொழுது இந்த உணர்வு வந்துச்சா? வரலன்னால் நாங்கள் தொழுகையை மிக மிக மட்டகரமான ஒரு நிலையில் வைத்துத்தான் பார்க்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம். நாங்கள் எல்லாரும் மௌத்தாக கலிமாவோட மௌத்தாகணும் என்று எல்லாருக்கும் விருப்பம். அப்படித்தானே? ஒரு சின்ன ஒரு டெமோ ஒன்று பார்க்கலாம். தூக்கம் என்பது மரணத்தின் சகோதரன் என்று பொதுவாரத்தில் சொல்லுவாங்க. தூக்கம் கிட்டத்தட்ட மௌத்து மாதிரி. தூக்கம் மௌத்து மாதிரி. நாங்கள் சின்ன வழி வரக்க லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை மொழிகிறோம். சின்ன சின்ன விபத்துக்கள் கலிமா வருகிறது. அல்லாஹ் பாதுகாக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இரவு நேரம் தூங்குறோம், தூக்கத்தில் இருக்கிறோம். மரணம் மாதிரியான ஒன்று. நாங்கள் துவா ஓதுறோம், என்ன மரணம் மாதிரியான தூக்கத்தில் இருக்கிறோம். முஅத்தின் அதான் சொல்றார், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். தொழுகை தூக்கத்தை விட சிறந்தது என்கிற அழைப்பு பள்ளியில் இருந்து வருது. நாங்க மௌத்து மாதிரியான தூக்கத்தில் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு எங்களால் கட்டுப்பட முடியாமல் இருக்கிறது என்றால், மௌத்தே வருகிற பொழுது எங்களால் கட்டுப்பட முடியுமா என்பது எங்கள் முன்னாடி உள்ள முக்கியமான ஒரு கேள்வி. எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்து தொடர்பாக, தொழுகை தொடர்பாக அழுத்தமாக பேசியிருக்கிறார்கள். நபிமார்கள் பரம்பரைக்கே துஆ செய்கிற பொழுது தொழுகையை தான் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே தொழாதவர்களுக்கு இஸ்லாத்தில் பங்கில்லை என்பது போன்று உலமாக்களும் ஹதீதுகளும் பேசியிருக்கிறார்கள். எனவே இந்த விடயம் ரசூலுல்லாஹ்வுடைய முக்கியமான ஒரு வசியம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகிற அந்த நோயில இருக்க சொன்ன ஒரு செய்தி, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏனென்றால் அவர்கள் நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை பள்ளிகளாக, வணக்க ஸ்தலங்களாக மாற்றினார்கள். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் எல்லோரும் இதில் தெளிவாக இருக்கிறோம். நல்ல ஒரு புரிதல் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனால் இலங்கையில் ஒரு பிரச்சனை, இந்த பரவலாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு பிறகு 3 வகையான பள்ளிகள் இலங்கையில் இருக்குது. ஒரு பள்ளி என்னது? அல்லாஹ்வுக்கென்றே அமைக்கப்பட்ட பள்ளி வாயில். அல்ஹம்துலில்லாஹ், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த சிந்தனை முகாமுக்கு சொந்தமான பள்ளியாகவும் அது இருக்கிறது. 2வது பள்ளி வாயில் அல்லாஹ்வுக்கென்று அமைக்கப்பட்ட பள்ளி வாயில் தான். ஆனால் இடையிலே ஒரு கபரை பள்ளிக்குள் கொண்டு வந்திருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக. இது 2வது வகை பள்ளிவாயல். 3வது பள்ளிவாயல் என்று சொல்லப்படுகிற ஒன்று, அது அல்லாஹ்வுக்காக அமைக்கப்பட்ட பள்ளிவாயல் இல்லை, அதனுடைய ஆரம்பமே கபர் தான். இடையில இந்த இடத்துல இவருக்கு ஒரு பள்ளியை கொண்டு வந்தா நல்ல மண்டு, கபர் முந்திரிக்கும், பள்ளி 2வது வந்திருக்கும் பள்ளி என்று சொல்லப்படுவது. நாங்க நீண்ட கால பிரச்சார பணிகள் இது தொடர்பாக இலங்கை சூழலில் நடந்தது, நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது, பல திருத்தங்கள் இருந்தது. அந்த வகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி வசியத்துக்களில், நினைவூட்டல்களில் முக்கியமானது, மௌத்தாகிற தருவாயில் பள்ளிவாயல்களில் தூய்மை பேணப்பட வேண்டும். ஷிர்கிலே இருந்தும் பித்அத்துக்களில் இருந்தும் பள்ளிவாயல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய முக்கியமான செய்தியாக இருந்து கொண்டே. இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையில் இந்த பிரச்சாரம்
கொஞ்சம் தூரமாகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கண்டித்தார்களோ அந்த பிரச்சாரம் கொஞ்சம் வலுப்பெற்றிருப்பதை அவதானிக்க முடிகிறது. எனவே எங்கள் மீது ஒரு பொறுப்புண்டு. அல்லாஹ்வுடைய தூதரின் வசியத்துக்களையும் இறுதி தருவாயில் அவர் பேசிய விடயங்களையும் நடைமுறைப்படுத்தல் என்பது என்னால் முடிந்த அளவு ஒரு இன்ச்சேனும் அதில் மாற்றம் ஏற்படுத்த முடியுமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நான் தப்பிக்க முடியும். எனவே அதற்கான ஒரு முழுமையான ஆயத்தங்களை செய்வதற்கு ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த பங்களிப்பை செய்யணும். முன்பிருந்த சூழல், அந்த நேரத்தில் இருந்த பிரச்சார பாணி, அணுகுமுறை இப்பொழுது வெற்றி பெறுமா என்பது தெரியவில்லை. புதிய அணுகுமுறைகளையும் புதிய விதமான திட்டங்களையும் வகுக்க வேண்டிய கட்டாயம் நமக்குண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு அந்த வடிவங்களில் சில மாற்றங்களை, தாக்கம் செலுத்தக்கூடிய சில மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய மன்னர்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அரச தலைவர் நீங்கள், கடிதம் எழுதுகின்ற பொழுது முத்திரையை பதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உடனே சஹாபாக்களுக்கு சொல்லவில்லை, சொல்லுவதுதான் எங்கள் கடமை, விரும்பினால் எடுக்கட்டும் விரும்பினால் விடட்டும் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக ஏற்பாடுகளை செய்கிறாங்க, முத்திரையை தயார்படுத்துறாங்க. எப்படி கொடுத்தா எடுப்பாங்களோ அப்படி கொடுக்கிறதுக்கான தயார் நிலைகளையும் ஆயத்தங்களையும் செய்தார்கள். அந்த ஆயத்தங்கள் இஸ்லாமிய வரையறைக்குள் உட்பட்டிருக்க வேண்டும் என்பது முக்கியமானது. ஆனால் கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த இடத்தில் நாங்கள் மீண்டும் ஒரு வீரியமாக, மிக கவனமாக, இவ்வளவு நாளும் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இந்த களத்திலே இருந்திருப்போம். இந்த பிரச்சனைக்கு பிறகு கொஞ்சம் சோர்வடைஞ்சிருப்போம். பழைய மாதிரியான நிகழ்வுகள், முயற்சிகள் இப்போ குறவு. இவ்வளவு முயற்சியோடு இருந்த நாம மௌத்தாகிற டைம்லையும் அந்த பாதையில் நின்றுட்டு மௌத்தாகும். யா அல்லாஹ், என்னை உன் பணியில் பணி செய்து ஏதோ ஒரு அங்கத்தில் நிற்கிற பொழுது என் உயிரை கைப்பற்றுவாயாக என்பது எங்களுடைய முக்கியமான பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, இறுதியான ஒரு அம்சம் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரபியுல் அவ்வல் 12 திங்கட்கிழமை பகல் பொழுது மௌத்தானாங்க. அடக்கம் செய்யப்படுவது தாமதமானது. அடக்கம் செய்யப்படுவதற்கு தாமதமான நியாயமான காரணிகளை பார்த்தோம். ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா இல்லையா என்கிறத தெரிஞ்சு கொள்றதுக்கு டைம் எடுத்துச்சு. ரெண்டாவது, சஹாபாக்கள் பனு இஸ்ரவேலர்களை போன்று பல நபிமார்கள் வந்து மரணித்து நல்லடக்கம் செய்த முன் அனுபவம் கிடையாது. முதலாவது ஒரு தூதர் மௌத்தாகிறார். எனவே புதுமையான சில பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள். ரசூலுல்லாவை யார் குளிப்பாட்டுவது? எல்லோரை போன்று மாலைகளை களைந்து குளிப்பாட்டுவதா, அப்படியே வைத்து குளிப்பாட்டுவதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் தொழுகை நடாத்துவது, இமாமத் செய்வது? பெரியோரு பிரச்சனை. அதே போன்று ரசூலுல்லாவை எங்கே நல்லடக்கம் செய்வது? இதுதான் ரசூலுல்லாவின் நல்லடக்கத்திற்கான தாமதத்திற்கான காரணமே தவிர, ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று ஆட்சி அதிகாரத்தை பற்றி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட ஜனாஸாவை வச்சுட்டு பேசியிருக்கிறது. அது நடந்துச்சு, உண்மை. அது திட்டம் வகுத்து நடந்த ஒரு நிகழ்வு அல்ல. அடுத்த கட்டம் என்ன செய்யறது சிலர் பேசுறாங்க. மதீனத்து சஹாபாக்கள் உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்தி வந்தவுடன், இது முக்கியமான ஒரு இடம், இது பிழைக்க கூடாது என்பதில் கவனமாக இருந்தாங்க. அங்க போறாங்க. எப்படி கருத்து இருக்குது? மதீனாவில் இருந்து ஒரு தலைவர் வர, இல்லை மக்காவில் இருந்து ஒரு கலீஃபாவை நியமிப்போம். மூன்றாவது, அங்கால இருந்து ஒரு ஆள், இங்கால இருந்து ஒரு ஆள். பெரியோரு பிரச்சனை, தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கின்ற பொழுது தொழுகை நடாத்துவதற்கு இமாமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தெரிவு செய்தார்கள். தொழுகைக்கே அவர் இமாமத் செய்கிற பொழுது ஏன் அவரை கலீஃபாவாக நாங்கள் முதன்மைப்படுத்தக்கூடாது என்றவுடன் சிம்பிள் பிரச்சனை முடியுது. இதுவே எங்கட சமூக தலைவர்களை கொஞ்சம் வச்சு பார்க்கணும். பிரதான கட்சிகள், முஸ்லீம்களுக்கென்று சில கட்சிகள் உண்டு. எல்லா கட்சிகளும் இன்றைக்கு பேசுகிற முதன்மையான கோஷம் என்றும் அவர்கள் சொல்றது, எங்களுக்கான பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் அவசியமானது.
அதுல எண்ணிக்கை பெருசா இருக்கணும். இதுதான் மைய கோஷம். சரி, ஓகே. எண்ணிக்கை கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? எல்லா தரப்பும் இணைந்து கேட்கணும். தேர்தல் எல்லாரும் ஜாயிண்ட் ஆகி ஒற்றுமையாக இதை எதிர்கொண்டால் எண்ணிக்கை பெருசா கிடைக்க போகுது. சஹாபாக்கள்கிட்ட இதை விட ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது. தீர்வு நொடிப்பொழுதில் இலகுவாக காண்றாங்க. ஏனென்றால் அவர்களின் உள்ளங்கள் பக்குவப்படுத்தப்பட்டிருந்துச்சு, உள்ளம் தூய்மையாக இருந்துச்சு. இன்றைக்கு அவங்க எங்களுக்கு எண்ணிக்கை நிறைய தேவை என்பதுதான் அவர்களின் கோஷம். எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கு ஒரே தீர்வு எல்லோரும் இணைந்து பயணிப்பது. இணைய வாங்கண்டா ரெடி. அப்படி என்றால் இங்க ஏதோ பிரச்சனை இருக்குது, இங்க பிரச்சனை இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஃபிர்அவுன்ல போய் தௌவத்தை கொடுங்கன்னு சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த டைம்ல என்ன சொல்றாங்க? வ அஹி ஹாரூன் ஹுவ அஃஸஹு மின்னி லிசானா. ஹாரூன் என்ற சகோதரர் என்னை விட நாவன்மை மிக்கவர். யா அல்லாஹ், என்னோடு அவரை அனுப்பி வைப்பாயாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை விட அந்தஸ்தால் உயர்ந்தவர். அவருக்கு தான் பணி சுமத்தப்பட்டது. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு. வரலாற்றில் இது பதிவு செய்யப்படும் என்பதெல்லாம் தெரியும். ஆனாலும் இந்த பணி சிறக்க வேண்டும் என்றால் ஹாரூன் என்னோடு இருப்பதுதான் முக்கியமானது என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிவு செய்கிறாங்க. இதன் நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய மனோநிலை. இந்த மனோநிலை இல்லாதவர்கள் தலைமை கொடுக்க வருகிற நேரத்தில் இந்த சமூகத்தின் எழுச்சி, இந்த சமூகத்தின் முன்னேற்றம், இந்த சமூகத்தின் உயர்வு என்பது நிச்சயம் எட்டாக்கணியாக மாறும். அல்லாஹு தஆலா நல்ல மனோநிலைகள் கொண்ட சஹாபாக்கள்கிட்ட பெரும் பிரச்சனை எல்லாம் வந்துருக்கு, இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துருக்கு. ஆனால் உள்ளங்கள், நியத்துக்கள் தெளிவாக நேர்மையாக இருந்தது. அல்லாஹு தஆலா அப்படியான தலைமைகளை நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் சில செய்திகளை பதிவு செய்தார்கள். அந்த செய்திகளை நாங்கள் பல நேரங்களில் செவியேற்றிருப்போம். இந்த நிகழ்வில் சில விடயங்களை மேலோட்டமாக சில விடயங்களை பதிவு செய்திருக்கிறோம். தொழுகை முக்கியமானது. எங்களுடைய பிள்ளைகளுடனான உறவு வளர்ந்த பிறகும், திருமணம் முடித்த பிறகும் அதன் தொடர்ச்சி என்பது மிக மிக அவசியமானது. அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாளைக்கு முன்னாடி சொன்ன செய்தி முக்கியமானது. இந்த செய்திகளை எல்லாம் நினைவில் வைத்து நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. இந்த மலையோடு சிரமங்கள் பாராமல் இது ஒரு இபாதத், இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம். மலக்குமார்களுடைய பிரார்த்தனை, அவர்களுடைய ரஹ்மத் எங்களை சூழ்ந்திருக்கும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இம்மையிலும் மறுமையிலும் ஒன்று சேர்ப்பானாக.